தர்ம நாளிலும் நமக்கு விசேஷித்த ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து நின்று அவங்களுக்கு யாருன்னு தெரியும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம சபையில் இருந்து சபைக்கு உண்மையாக உத்தமமாக இருந்து தன்னை கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்த அவர் அருமையார் சகோதரன். அவர் தகப்பனார் பொள்ளாச்சியில், அவர் தகப்பனார் நமக்கு சில முறை நம்ம வீட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த சபையை நடத்தும்படியாக சகோதரன் இந்தியா சென்றிருக்கிறார். அவர் இப்போ அந்த தகப்பனை விட்டு போன ஊழியத்தை அந்த பாஸ்டர் ஊழியத்தை செய்துகிறார். அவர் ஏற்கனவே பைபிள் காலேஜ் படித்து கொண்டு இருக்கும்போது தான் இங்கே வந்தவர். ஆனால் கர்த்தர் சித்தம் அவரை திரும்ப அந்த ஊழியத்தை அழைத்து அந்த பொறுப்பான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கரைகளை தட்டி நம்ம அவர் சகோதரன் பாஸ்டர் ரென்னி நம்ம இதில் தேவ செய்ய கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை ஒரு முறை கூட. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, அப்பா எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர்கள் சொன்னது போல கடந்த 20 வருடமாக எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த சபையில் இருந்தாங்க. நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலை. கர்த்தருக்கு மகிமை. இதனை தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு முன்பாக நிறுத்தின ஆண்டவருக்கு முதலாவது நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் 20 வருடமாக எனக்கு நல்ல உண்மையாகவே நான் பெருமைக்காக சொல்லலை, உண்மையாக நான் அவருடைய பிள்ளை தான். இன்றைக்கும் கர்த்தர் ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இங்கு எப்படி பாஸ்டர் அந்த டைமில் இந்த சில காரியங்களை எனக்கு முன்பாக செய்தார்களோ அத்தனை ஒரு அனுபவமாக இன்றைய தினத்தில் என்னை அபியாசப்படுத்தி அந்த சபையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இது தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் உண்மையாக மீண்டும் சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை. பாஸ்டர் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு நல்ல அருமையான சபையை கொடுத்துருக்குறாங்க. அவருக்கே துதிக்கான மகிமையை நான் நேரெடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல் இந்த நேரத்திலும் கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர்களுக்கும் விசேஷமாக அருள்தாஸ் அண்ணனுக்கு, ஒரு ஆவிக்குரிய அண்ணன், அந்த அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். மற்றும் சபை மூப்பர்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் நேராக வேத வசனத்திற்குள்ளாக செல்லலாம். பீஸ் வித் காட் பை ஃபெய்த். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால. ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை செய்தோம், நல்ல வாக்குத்தத்த வசனங்களை கேட்ட இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒருவேளை இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு சமாதான குறைவினால் உங்களுடைய ஏதாவது தேவைகள், பிரச்சனைகள், வறுமைகள், எந்த சூழ்நிலையோடு நீங்கள் வந்திருந்தாலும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உண்மையாகவே ஜெபத்தோடு கேட்கும் பொழுது, நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது, நம்ம ஆராதனை நேரத்தில் சகோதரர் சொன்னாங்க, இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. யார் மூலமா அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சமாதானத்தின் ஆவி இன்று நம்ம மேல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்க எந்த வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்க விசுவாசிங்க. உண்மையாக வசனம் உங்களோடு பேசுவாராக. வசனம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை பார்க்கலாம். அதே அதிகாரம், ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து எப்படி இருக்கணுமா? நிலை கொண்டிருக்கணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும் பொழுது வருகிற விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே முழு இரத்தத்தையும் சிந்தினார் அல்லவா? அந்த தேவனால கூடாத காரியம் இல்லை, ஒன்றுமில்லை என்று எப்பொழுதும் விசுவாசத்தோடு நிலை நிற்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் மாத்திரம் இருந்த போதாது, பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இடைபெற வேண்டும். ஹல்லேலூயா. சிறிது நேரத்துக்கு முன்பாக நம்முடைய போதகர் ஐயா சொன்னாங்களே, பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது, நம்மோடு கூட இருந்து வாசம் செய்யும் பொழுது, நமக்கு விரோதமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு எதிராக வருகிற எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரோடு நாம் சேர்ந்து வாழும் பொழுது, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை விடுதலையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாதுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக. ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திருத்துவ தேவனே என்று பாடினோமே, அந்த பரிசுத்த ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மோடு கூட வரும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு பின்பாக போய்விடுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஆவியானவரை சார்ந்து அவருக்கோடு நாம் முகமுகமாக அவரோடு தரிசித்து அவருடைய பாதத்தில் இருந்து, பரிசுத்த ஆவியில் நிறுந்து, அபிஷேகத்தில் நிறுந்து அந்த ஆவியானவரோடு சேரும் பொழுது, நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்ச்சியிலும் பிரச்சனைகளும் நமக்கு ஒரு பெரிதாக நமக்கு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ஆவியானவர் நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 9வது வசனத்தை பார்க்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசுவுடைய. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறாரா? அப்ப நம்ம அநீதி செய்யலாமா? அநீதி செய்தால் நம்முடைய ஆண்டவர் விருப்பப்படுவாரா? நமக்காக சிலுவையில முழு இரத்தத்துக்கு சிந்தினார் அல்லவா? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக முழு இரத்தத்தையும் சிந்தினாரே. அவருக்கு முன்பாக அநீதியான காரியங்களை செய்தால் ஏற்றுக்கொள்வாரா? இல்லைங்க. நம்மை நீதிமான்களாக நம்மை மாற்றிக்கிறாராங்க. இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு உற்சாகமாக ஹல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, அந்த இரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த இரத்தம் பாவங்களை கழுவும். அந்த இரத்தம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். அந்த இரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த இரத்தம்
ரத்தம் தரித்திரத்தை மாற்றும். அந்த ரத்தம் நமக்கு வறுமையை மாற்றுங்க. ஹல்லேலூயா. நமக்காக சிந்தின அந்த முழு ரத்தங்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை விசுவாசித்தாலே போதுங்க, நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது, உண்மையாக அந்த பரிசுத்தமான ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்குங்க. ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கலைங்க. உலகத்தில் உள்ள ஜனங்கள் கல்லையும் மண்ணையும் தேவையில்லாத காரியங்களை செய்து மாம்சத்தினாலே அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நீதிமானாக மாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்த நீதிமான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புத்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். நீதியின் கிரியை, நீதியின் கிரியை சமாதானமும். சமாதானம் என்ன கிரியை? அநீதியான கிரியை அல்ல, நீதியின் கிரியை. நம்ம ஆண்டவருக்கு பிடித்தது என்னது? நீதி. ஹல்லேலூயா. நீதியின் கிரியை என்ன செய்யுமா? சமாதானத்தை நமக்கு தருகிறதாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் வேணும்? நீதிமானாய் வாழ்கிறேன் என்று நம்ம வாயினால சொல்வதனால அந்த கிரியை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்காது. ஹல்லேலூயா. நாம் பேசுகின்ற காரியங்கள், செய்கின்ற காரியங்கள், நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றிலும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நம்ம உலகத்திற்கு முன்பாக ஒருவேளை நம்முடைய பாஸ்டரை ஏமாற்றலாம், மற்ற விசுவாசிகளை ஏமாற்றலாம். அந்தரங்கமான கிரியைகளை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நீதியின் கிரியை என்ன செய்யுதான்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாம். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். பேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கலாம். கிரியைகளை செய்கிறதற்கு, என்ன கிரியைகளை செய்கிறதற்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அநியாயமான காரியங்களை தேவன் ஒருபோது விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலக ஜனத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தது நோக்கம் என்ன? நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி தேவன் முன்னதாகவே நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உண்மையாகவே எத்தனை பேர் மனதில் நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று சொல்வதனால நித்திய ராஜ்யத்தில் ஒருபோது நீங்க சேரவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீதியான காரியங்களையும் நம்முடைய கிரியையும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வசனத்தை மாத்திரம்தான் சொல்லுறேன், வசனம் உங்களோடு கிரியை செய்வதாக. 13வது வசனம். நீங்கள் முன்னே எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எப்படியோ இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. முன்னே நம்ம எப்படி இருந்தோமா? தூரமாய் இருந்தோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோமே, அவரை துதிக்க வந்திருக்கிறோமே, விசுவாசம் என்று சொல்றோம், நீதிமான் என்று சொல்லுகிறோம். இன்று அவருக்கு முன்பாக நம்முடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஆவிக்குரிய நிலைமையில எந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என்று. தயவு செய்து இந்த வசனங்கள் உங்களோடு கிரியை செய்வதாக. இந்த செய்தி முடிவதற்கு முன்பாக நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நமக்காக அந்த இயேசு சிலுவையில முழு இரத்தத்தையும் சிந்தினார் அல்லமா. நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று, நற்கிரிகள் செய்வதற்காக நம்மை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒருவேளை நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு இஷ்டப்படாத எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் எல்லா சூழ்நிலையில மாற்றி நீங்க வரும் பொழுது ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம்,
ஐயோ என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே வராதா, என்னுடைய சூழ்நிலைகள் மாறாதா, அப்பா நான் உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் நான் எல்லா வெள்ளிக்கிழமையும் வருகிறேன், ஆராதனை செய்கிறேன், துதிக்கிறேன், ஆனால் உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கா? பரிசுத்தமா இருக்கா? விசுவாசி என்று சொன்னால் போதாது, ஆனால் நம் தேவன் உள்ளங்களை அறிகிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறாரா? நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம், ஏதோ சூழ்நிலையில் இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவரோடு சேரும்படியாக சமீபமாக இருக்கிறார், நம்மை மாக்கியிருக்கிறாரா. ஹல்லேலூயா. இது உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தானே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவருங்க. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக இந்த தினத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் உங்களோட வாழ்க்கையில இன்றைய தினத்தில் ஒரு சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதான கேடோடு சமாதானத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அப்பா எப்பொழுது வரும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய வேதனைகள் மாறாதா என்று ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா அந்த சமாதானத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்ப இந்த வேளையில் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் உங்களோடு பேசுவதாக. 14வது அதிகாரம் 14வது வசனம். அவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒழித்து தன்னைத்தானே நமக்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில முழு ரத்தத்தையும் சிந்தினாருங்க. நியாய பிரமாணத்தை ஒட்டச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இனி நமக்காக அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியேஷன் பொழுது அது நம்மை வாழ வைக்கும். அது நமக்கு விடுதலையும் கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், நிரந்தரமான நித்தியமான விடுதலையும் ஆவியையும் நமக்கு தருளும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 பேதுரு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய இயேசுவை அறிகிற அறிவினாலும் நமக்கு என்ன சமாதானம் கிடைக்கிறதா. ஹல்லேலூயா. சமாதானமும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில பெருக கடவது. 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே. ஹல்லேலூயா. த்ரூ நாலேஜ். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு தருகிறாரா. அதே போல 4வது வசனத்தை பார்க்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ சில பேர் என்ன கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாருங்க.
ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வசனம் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்கு உண்டான என்ன கேட்டுக்கு தப்பணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டணும். ஹல்லேலூயா. தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமா விடுவிப்பாருங்க. இந்த வேளையில் நீங்கள் ஒரு வேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சில காரியங்கள் இருக்கலாம், இருந்தால் ஒருவேளை அதுவே ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குங்க. இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். நம்ம பாஸ்டர் அங்கே கூட சொல்லும்போது அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணாங்க. சுவாபத்திலே மாற்றம். நம்ம விசுவாசி என்று சொல்வதனால ஆசீர்வாதம் வராதுங்க. ஹல்லேலூயா. சோதனை வரும். ஏன்னா வசனமே சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமா சோதனை வரும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுமா, அந்த உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா, சுவாபத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம விசுவாச பிள்ளைகளோட பேசும் பொழுது ஒரு மாற்றம் வேண்டும். உலகத்தாரோட பரிமாறும் பொழுது ஒரு மாற்றம் வேண்டும். நம்முடைய சுவாபத்தை பார்க்கும் பொழுது, ஓ இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று அந்த வித்தியாசத்தை அவன் காணணும். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை தாங்க சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் உங்களோட பேசுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யாதுங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நம்பி விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா தட்டைகளை நொறுக்குங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை மாத்திர நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வசனத்தை எனக்கு தான் அப்படி சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா நீதிமானா என்னை மாற்றி இருக்கிறீர். விசுவாசத்தோடு அப்பா இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நிவர்த்தியாக்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன். அந்த தேவனை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி 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 அந்த தேவனை ஆராதித்து உள்ளத்தின் ஆழத்து மனதார அந்த தேவனை ஆராதிக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா. அதற்கு விரோதமாக எந்த தடைகளை வந்தாலும் இந்த கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய கிரியை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா அவருக்கு பிரியமானதா இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை மனிதனை தடையாக நின்றாலும் சரி, தேவன் நிர்மூலமாக்கி அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 21வது வசனம் அதே அதிகாரம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த, அதை தெளிவா நீங்க அதுக்கு வசனத்தை பார்க்கணும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டானது அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த மனிதர்கள் அந்த குவாலிட்டி வரணும்னு என்ன செய்யணும், பரிசுத்தமாக வாழ்ந்துதாங்க ஆகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டு நான் போறனால நான் பரிசுத்தவான ஆயிர முடியாதுங்க. உண்மைதானே? ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சுமந்து செல்வதனால ஒரு நாள் நான் பரிசுத்தவான ஆக முடியாதுங்க. பரிசுத்தமாக வாழ்ந்துதாகணும். அது மாத்திரமில்ல, இந்த வசனத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இப்போ உள்ள பேசுகிறவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால தான் பேசுகிறாங்களா தெரியலைங்க. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராக. அதை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிங்க. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அப்போ அசுத்தத்தை அவர் விரும்புவாருங்களா? யாரோ சில பேருக்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. அண்ணே, ஒரு வேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த இடத்துல ஒப்பு கொடுங்கண்ணே. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வேளை நீங்கள் தனிமையாக இங்கே இருக்கலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அங்கே இருக்கலாம். உங்கள் பரிசுத்தத்தை மாத்திரம் கெடுத்துடாதீங்க.
ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். ஏதோ வெள்ளிக்கிழமை நான் ஆராதனைக்கு வருகிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வராதுங்க. ஏனென்றால் நாம் செய்கின்ற, நம்ம பார்க்கின்ற நம்முடைய நடவடிக்கை, செயல்கள் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்த தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. தேவனை பரிசுத்த மனுஷர்கள், ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நாம் அதே போல இந்த வசனத்தின்படியாக நாம் பரிசுத்தமாக வாழ நாம் முயற்சி செய்வோமாக. ஹல்லேலூயா. அடுத்தது பீஸ் ஆஃப் காட் பை பிரேயர்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலே. ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6வது வசனத்துல படிங்க. 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து எல்லா விண்ணப்பங்களையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆராதனை சமயத்தில் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம் எங்க ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அழகான ஆராதனை, அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லணுங்க, அல்லேலூயா சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளை, ஊழியக்காரரை அல்ல, நமக்காக ஜீவனை தந்தார் அல்லவா, அந்த தேவனை உயர்த்துறங்க. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை தந்தார் இல்லையா, நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தாரு. இன்றைக்கு ஒரு காரியம் வேணுமென்றால் அவரிடத்துல போகிறோம், செபிக்கிறோம். அது ஒரு 2 நாள் லேட் ஆச்சுன்னா அதில் கம்ப்ளைண்ட் வேற. ஆண்டவர் எனக்கு செய்யவே மாட்டேங்கிறார், எத்தனைனோ நாள் ஜெபிக்கிறேன். நீங்கள் செய்கிற காரியம் உங்களுக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தயவு செய்து ஒரே ஒரு விண்ணப்பம், ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா சோத்திரம் சொல்லி ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவருங்க. இந்த இடத்துல, இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ ரிசெஷன், திடீர்னு டெர்மினேட். காலையில் வேலைக்கு போகிறாங்க, 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் லெட்டரோடு வர்றாங்க. ஆனாலும் நம்ம கிருபையாக பாதுகாத்தார் இல்லைங்க, நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார் இல்லைங்க. குடும்பத்தோடு இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் நம்ம இந்த இடத்துல இருந்து அவரை ஆராதிக்கிறோமே, இதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. நம்ம நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாத்தாரே. அந்த தேவனுக்கு எத்தனை தான் நன்றி சொன்னாலும் போதாதுன்னு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இது உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒரு சமாதானங்க. நித்திய சமாதானம், நிரந்தரமான சமாதானம். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்ன செய்தான்? நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசி, நான் ஆராதிக்கிறேன், ஊழியக்காரங்க என்னோட நல்ல ஸ்நேகமாக இருக்கிறாங்க, அண்ணன் மாதிரி என்னோட நல்ல ஸ்நேகமாக இருக்காங்க, ஐயோ இந்த விசுவாசி எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், அப்படி என்பதனால அங்கே போய் சேர்ந்துடலான்னு ஒரு காலம் நடக்காது. பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய கிரியையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. அப்படின்னா மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிருமே.
பல ஆயிரங்கள் ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறதே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட ஒரே ஒரு விண்ணப்பம் அதுதான். இனியாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் சரி, மனதார உள்ளத்திலிருந்தா துதிங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ரகசியம் சொல்லட்டா, நீங்கள் சபைக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் ஒருவேளை மனவேதனையோடு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. கம்பெனிலேயே ஒரு டார்ச்சர், உங்களுடைய மேனேஜர் யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மனவேதனையோடு அப்படியே ஆராதனைக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெளியே விட்டுறணும். சபைக்கு வெளியே விட்டுட்டு, ஆண்டவரை நீர் மாத்திரம் போதும், அப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரை, உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லைப்பா, உண்மை விட்டால் யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் எல்லாமே அப்படி என்று நம்ம சரண்டர் பண்ணி அவரிடத்துல நம்ம உண்மையாக விடுதலையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆராதிச்சு துதிச்சு பாருங்க, நீங்கள் போகும் பொழுது மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட நாளைய தினத்தில் நீங்கள் அந்த காரியத்தை போய் நீங்கள் நின்று பாருங்க, நிச்சயமாக 100க்கு 100 அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்கள் செத்த தேவனை வணங்கலை, ஜீவனுள்ள தேவனை வணங்கினீர்கள். ஹல்லேலூயா. அதற்குள்ள ரிசல்ட் எப்போ பார்ப்பீங்க? எவையெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினானோ, எவையெல்லாம் உங்களை உயர விடாமல் தடை பண்ணானோ, அவனுடைய கண்ணிலே ஆச்சரியப்படும்படியாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அடுத்த வசனம், இடைவிடாமல் ஜெபம். ஆமா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆகா, சந்தோஷமா, ஓகே, நான் சந்தோஷமா இருக்கிறேன். அடுத்தது ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. மீண்டும் அண்ணா படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, வசனம் சூப்பரா இருக்கு. ஐயோ, ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன், ஆனா ஏதேதோ சிந்தனை வந்து கெடுக்குது, ஏதேதோ வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேங்குது. டெய்லி பிரச்சனை, சம்பளம் ஒழுங்கா தர மாட்டேங்கிறான், 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, வறுமை, தரித்திரம், குடும்பத்தில் பிரச்சனை, பொண்டாட்டி மனைவினால வேதனை, கணவனால வேதனை, டெய்லி பிரச்சனை, சமாதானமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்களேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதை மாத்திரம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷம் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே எத்தனை பேர் நான் டெய்லி ஜெபிக்கிறேன், வேத வசனம் படிக்கிறேன், வேத புத்தகத்தை திறக்கிறேன் என்று கேட்டோன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 80% கையை தூக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால் ஒரே ஒரு விண்ணப்பம், தயவு செய்து என்ன சூழ்நிலையானாலும் சரி, என்ன சூழ்நிலையானாலும் சரி, வேலையில் கஷ்டம், காலையில் போகிறீங்களா, சாயங்காலம் வர்றீங்களா, ஐயோ நேரமே இல்லை, எல்லாம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு, பிஸியாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நமக்கு நல்ல சுகம் பலன் வேணுமே, நல்ல ஆரோக்கியம் வேணுமே. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வியாதி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சா, டெய்லி ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தில் இருந்து, அதை விட ஒரு பெரிய பாக்கியம், குடும்பமாக இருந்து ஜெபித்தீங்கன்னா அந்த குடும்பம் பரலோகம் போல இருக்கும். இது புது காரியம் இல்லை, ஏன்னா பாசங்கள் அடிக்கடி சொல்கிற காரியம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, அவருடைய பாதத்தில் இருங்க. என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, காலையில் நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிங்க. விண்ணப்பங்களை ஏறெடுங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிங்க, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக. பெற்றோர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்து தான் ஆகணும். கண்ணு முன்னாடி நல்லா தான் வளர்றான், நல்ல பிள்ளை, ஐயோ என் பிள்ளை நல்லா படிக்கிறான், நல்ல பிள்ளை. வீட்டில் வெளியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து பெற்றோர்களானாலும் சரி, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக
நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த நேரத்திலும் கூட இந்த தேசத்தில் விடுதலையோடு நம்மை ஆராதிக்கும்படியாக இவ்வளோ நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்காங்களே, அதற்காக நமக்கு நல்ல ஒரு ஊழியக்காரங்களை கொடுத்துருக்காங்களே, அதற்காக நம்ம விசுவாச பிள்ளைகளுக்காக இதற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபித்து தான் ஆகணும். அதே போல் நீங்கள் யாரோ ஏதேதோ காரியங்களை சொல்கிறாங்க, அது கேட்குறதெல்லாம் விட்டுட்டு வசனத்து மேலே உட்காருங்க. இது உங்களோட பேசுங்க, இது உங்களோட பேசுங்க, இது உங்களுக்கு விடுதலை கொடுக்குங்க, நிச்சயமாக விடுதலை கொடுக்குங்க. நீங்கள் ஒரு வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஒரு வசனத்தை ஓப்பன் பண்ணி உட்காந்து படித்து பாருங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும், அந்த வசனம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், அந்த வசனம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வியாதியோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு காசு இல்லை, ஐயோ ஆஸ்பத்திரி போவதற்கும் கூட எனக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நானே உன் பரிகாரியாய கர்த்தர், நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. அந்த பரிகாரியாய கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது மருந்துகள், மருத்துவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. மருத்துவர் ஒருவேளை ரிப்போர்ட் தரலாம், இது முடியாது, முடிஞ்சு போச்சு, அது அவனுக்கு. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. ஏனென்றால் நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நிச்சயமாக விடுதலை கொடுக்கும், அந்த இரத்தம் நமக்கு பலனை கொடுக்கும். அந்த இரத்தம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. விசுவாசித்தால் போதும். அதனால் தயவு செய்து நான் ஒரே ஒரு விண்ணப்பம், உங்களுடைய சகோதரனாக நீங்கள் என்ன சூழ்நிலையானாலும் சரி, நீங்கள் பேச்சுலராக இருக்க வாலிப சகோதரனும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக தயவு செய்து டெய்லி தினமும் எப்படியாவது நீங்கள் செபிங்க, வேத வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. ஒரு நித்தியமான சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அது மாத்திரமல்ல, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் இருக்கணுமா? ஹல்லேலூயா. இதை நீங்கள் தான் இன்றைக்கு முடிவு செய்யணும். ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் தேவனுடைய சமூகத்தில், அப்பா உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது நான் குற்றமற்றவனாக, பரிசுத்த மனவாட்டியாக, உமக்கு பிரியமானவளாக அப்பா நான் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள், வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் அவருடைய பலிபீடத்தில் நின்று சொன்ன பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வாராக. இன்றைய தினத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த வசனம் உங்களோட ஒருவேளை நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. நிச்சயம் ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங் தொட்டு நம்ம ஜெபம் நம்ம பிரதர் தொடங்கும் போது என்ன சொன்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம் என்று தொடங்கினோம் அல்லவா? அந்த ஆவியானவருடைய பிரசன்னம்
நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நம்மோடு கூட இருந்து வாசம் செய்யும் பொழுது, நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலை நிர்மூலமாக்கப்படுவதாக. நிர்மூலமாக்கப்படும். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையோடு வந்திருந்தாலும் சரி, ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியினாலே ஜெபம் பண்ணணுமா? ஹல்லேலூயா. ஏனோதானோ என்று அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தாவிக்குள்ளாக நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். சகோதரர் ஒரே ஒரு மினிட். ஜெபம் செய்யும் பொழுது நல்லா கவனிங்க. ஜெபம் செய்யும் பொழுது ஜெபம் என்னவெல்லாம் செய்தான்? துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாய் மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. ஜெபம். ஹல்லேலூயா. நீங்க துக்கத்தோடு இருக்கும் பொழுதும் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன செய்தான்? உங்களை சந்தோஷப்படுகிறவர்களாய் மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. அடுத்தது படிங்க. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. 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 அதாவது அந்த நம்ம ஜெபம் செய்யும் பொழுது என்ன செய்ய, ஒருவேளை தரித்திரமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த ஜெபம் என்ன செய்யுதான்? நம்ம ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. அடுத்ததை படிங்க. ஒன்றுமில்லாதவர்களாய் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் நம்ம மாற்றுகிறதா. ஹல்லேலூயா. ஜெபத்தோட வல்லமையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, அப்படியே நீங்க வெறுமையான சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க பொருத்தனை பண்ணுங்க. அவருடைய சமூகத்தில் நீங்க பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் உம்முடைய சமூகத்தில் வருவேன், நான் தினமும் உம்முடைய பாதத்தில் இருந்து செபிப்பேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தை படிப்பேன், பரிசுத்தமாக வாழ்வேன், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்னை ஆயத்தப்படுத்துவேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நித்தியமான சமாதானத்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வசனங்களின் படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தயவுசெய்து எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களின்படியாக அந்த சமாதானத்தின் ஆவியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாக, அப்பா, எங்களுடைய கிரியை உமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தீராண்டவர். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்க ஒப்பு கொடுங்க அவருடைய சமூகத்தில். அப்பா, என்னுடைய கிரியை, அப்பா, நான் நீதிமானாக வாழுவேன் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? உற்சாகமாக. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே.
இயேசு கைவிட மாட்டார். நம்ம ஆண்டவர் இயேசு நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே. நம்ம அப்படி பிள்ளைகளாக இருக்கிறோமே, எப்படி தாய் தன் சேகனம் மறந்தாலும் நம்ம மறக்காத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தாலே நம்மை பரிசுத்தமாக்கி நம்ம நீதிமன்றலாக்கி நம்ம வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இடத்துல நல்ல கிரியை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றத்தில் அன்பாக இருந்து நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய கிரியினால் ஆண்டவரை மயக்கப்படுத்துறதாக நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரையே நம்புவோம். சகோதரன் நமக்கு அநேக அட்வைஸ் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்தியிருக்கிறார். விசுவாசிகள் நாங்கள் எப்போதும் ஆண்டவரை நம்ம நம்பிக்கொண்டு விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். வேதம் வாசிக்கிறதை விட்டுவிட வேண்டாம். ஜெபிக்கிறதை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து விட்டுவிட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் உத்தமர்களாக உண்மையுள்ளவர்களாக பசுவான்களை ஜீவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் வருகிலே காணப்படுவோம். அதுக்கு நம்ம கூட செய்கிற கிரிகைகள் நம்ம கூட வரும். அதனால் வசனத்தை கேட்கிற மட்டுமல்ல, அதனுடைய செய்திகளாக மாறுவோம். வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி விடாமல் ஆவியை நம்ம உணர்த்துகிற காரியத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி அந்த வசனம் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை மற்றவர்கள் முன்பாக சாட்சியை நிறுத்தி கொள்வார். கர்த்தர் வருகிலே நம்மும் பங்கு பெற்று நம்முடைய ஆண்டவரோடு நித்தியமாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எங்கள் அன்பிற்கும் பரப்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காக சோத்திரம். எங்களை உடைய இயேசு ரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த மீட்புக்காக, உம்முடைய கொடுத்த சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக சோத்துகிறோம். இயேசுவே துதிக்கிறோம். ஆண்டவரே தந்த பரிசுத்தனுக்காக சோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வசனங்களுக்காக சோத்திரம். நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல ஐக்கியத்துக்காக சோத்திரம். நீர் கொடுத்த வாழ்க்கைக்காக சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையிலே உண்மையே நம்பி ஜீவிக்க உண்மை மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே இப்படி வசனங்களை வாசித்து அறிவில் வளர்ந்து ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் நாங்கள் உண்மையாக உத்தமமாக பரிசுத்தமாக ஜீவித்து நல்ல கிரியைகள் செய்து ஆண்டவரே இப்படிய முக்கு சாட்சியுள்ள மக்களாக ஜீவிக்கிறவை தாரும். ஆண்டவரே தேவ செய்து சொன்ன முடியாடியான ஆசிர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வம் செய்கிற அந்த ஊழியத்தின் ஆசிர்வதித்து தாரும். ஆண்டவரே அநேக ஆசிர்வையும் எங்கள் ஒருவரையும் ஆசிர்வத்தை அனுப்பும். ஒருடைய தேவையில் சந்தித்தரலும் எல்லாருக்கும் வந்து கேட்ட மக்களுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அனுப்பும். தேவையில் சந்தித்தரலும். அப்படி குறைவெல்லாம் நீ கிறிஸ்துவ மகிமையாக நிறைவாக்கி தரலும். நல்ல பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டரலும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.